வணக்கம் உறவுகளே. வெள்ள அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே நாடு முழுக்க இந்த பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் மீட்பு பணிகள் அங்கால் வேக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக எங்களுடைய அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதீபன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு 2ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு தன்னுடைய அறிக்கையிலே யாழ் மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிக்கையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னு சொன்னால், அவர்களுடைய மாவட்ட செயலக ஊடகம் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்ட நிலவர அறிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்திலே 1649 குடும்பங்களை சேர்ந்த 53,727 அங்கத்தவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இதேவேளை தென்மராட்சி, நெடுந்தீவு, வேலணை, சண்டிலிப்பாய், சங்கானை, யாழ்ப்பாணம், காரநகர், நல்லூர், கோப்பாய், உடுவில், தெல்லிப்படை, மருதங்கணி, ஊர்காவத்துறை, பருத்தித்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் 1710 குடும்பங்களைச் சேர்ந்த 5443 அங்கத்தவர்கள் 59 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களினால் வழங்கப்படுது. இன்று சீரான காலநிலை காரணமாக இன்று வெயில் இருக்கிறது. சீரான காலநிலை கொஞ்சம் திரும்பி இருக்கிறது. அந்த பாதுகாப்பு நிலையங்களில் தங்கி மக்கள் மீண்டும் வீடு திரும்பியதால் தற்போது 693 குடும்பங்களைச் சேர்ந்த 2215 அங்கத்தவர்கள் 29 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. 11,448 குடும்பங்களைச் சேர்ந்த 36,075 அங்கத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 2 வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளது என 352 வீடுகள் பகுதியளவில் சேதம் அடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது யாழ்ப்பாண மாவட்டத்திலே அனைத்து நேரம் செய்திகள்லாம் இவை. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு எரிவாயு சிலிண்டர்கள், அதாவது லிட்ரோ கேஸ் எடுத்து வரப்பட உள்ளதாக அரசாங்க அதிபர் எடுக்க வரப்பட்டுள்ளது. இன்றை வந்திருக்குது என்று சொல்லியிருக்கிறேன். நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறேன். பாருங்க, யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம், அதாவது 2ஆம் தேதி 12ஆம் மாதம் 3729 எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட்டுள்ளதாகவும், நாளைய தினம் 1716 எரிவாயு சிலிண்டர்கள் வரும். நாளை மறுதினமும் 2217 எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட உள்ளதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்டமாக தொடர்ச்சியாக எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து வரப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனையும் ஊடக பிரிவு மாவட்ட செயலர் தான் வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் இந்த தட்டுப்பாடு மற்ற செயற்கை தட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அவர் ஒரு கடுமையான உத்தரவை சொல்லியிருக்கிறார். இதுக்கு இடையில் தென்பகுதி தென்பகுதியிலே எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்காரையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வெள்ளத்தாலே. அதுக்காக யாழிலிருந்து சிறு தொழில் முயற்சியாளர் நிதி உதவி அண்மையில் டிட்வா புயலில் பாதிக்கப்பட்ட தென்பகுதி மக்களுக்கு யாழில் இருந்து கருவாடு உற்பத்தி செய்யும் பெண் சிறு தொழில் முயற்சியாளரான திருமதி கமலினி அண்ணாதுரை அவர்கள் இன்றைய தினம், அதாவது 2/12/2025 அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இலங்கை வங்கி கணக்கு ரூபாய் 50,000 நிதியினை வைப்பிலிட்டு பாராட்டுகள், நன்றிகள் வைப்பிலிட்டு அதற்கான பற்றுச்சீட்டின் பிரதியினை அரசாங்க அதிபரிடம் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களிடம் கையளித்திருக்கிறேன். இது மட்டுமில்லாமல் இதன் போது கருத்து தெரிவித்த அந்த திருமதி கமலினி அண்ணாதுரை அவர்கள் தம்மால் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக வழங்கவிருப்பதாகவும் இந்நிதியினை பாதிக்கப்பட்ட தென்பகுதி மக்கள், இங்கே தென்பகுதி மக்களுக்கு வழங்குவதாகவும் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் போது இவ்வாறான பெண் சிறு தொழில் முயற்சியாளர்களின் முன்மாதிரி நல்லிணக்க செயற்பாட்டை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பெரிதும் பாராட்டி தமது நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டார் என்றும் அந்த அறிக்கையில் மாவட்ட செயலக ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அனர்த்த நிலவரம் தொடர்பாக 2/12 மணிக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிற அரசாங்க அதிபர் அனர்த்த நிலவரம் தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் இதைத்தான் நான் சொல்லிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் உடல் சரியில்லை, மன்னிக்கவும் தடங்கல்களுக்கு. அவர் யாழ்ப்பாண மாவட்ட வெள்ள அனர்த்த உணவு விநியோகம் தொடர்பான அரசாங்க அதிபர் அறிவித்தல் விட்டிருந்தார். என்னன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள
பொதுமக்களுக்கான சமைத்த உணவு கிராம அலுவலர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக மட்டுமே வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது பிரதேச செயலாளர்களாகவும் கிராம சேவர் ஊடாகவும் தான் இது வழங்கப்படும் என்று அதற்கான அனுமதி தான் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். வேறு எவரும் சமைத்த உணவினை பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ளவர்களுக்கு வழங்க முடியாது என்றும், பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக வேறு எவரும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருப்பவர்களுக்கு சமைத்த உணவு வழங்க அனுமதிக்கப்படவில்லை என்பதுடன் இதனால் தேவையற்ற சமைத்த உணவுகள் விரியங்களை தவித்துக் கொள்ள முடியும். நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் கொண்டு வந்து அங்க சமைத்த உணவு கொடுக்க இதெல்லாம் மிஞ்சி கொட்டி விரியமாக்குறதை விட அறிக்கையை விட்டு நாங்கள் சமைத்த உணவு கொடுக்குறோம், அரசாங்கம் ஒதுக்கீடு காசு அது கிராம சேவர் ஊடாக பிரதேச வழங்கப்படும், ஒரு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னொரு 2வது சொல்லியிருக்கிறேன். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் உறவினர் வீடுகளில் மற்றும் தங்களுடைய வீடுகளில் இருப்பவர்கள் தங்களுக்குரிய சமைத்த உணவு தேவையினை கிராம அலுவலரிடம் தெரிவிப்பது மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உலர் உணவு நிவாரணத்தை இனி வரும் காலங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சமைச்ச உணவு வாங்கி கிராம அலுவலர்கிட்ட சொல்லி வாங்குங்கோ, இல்லாட்டி மேற்கொண்டு உங்களுக்கு வரைக்கும் நாங்கள் உலர் உணவுகள் தருவோம். உணவு அல்லாத பொருட்களை அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள், சமூக மட்ட நிறுவனங்கள் மாவட்ட செயலத்துக்கு நேரடியாக வழங்குவதன் மூலம் மாவட்டத்தின் 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கை மற்றும் தேவையின் அடிப்படையில் பங்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும். நல்ல விஷயம். மாவட்ட செயலருக்கு தந்தரின் சாமான் அவர்களுடைய கோரிக்கை கிடங்க மாவட்ட செயலாளர் ஊடாக அது மாவட்ட செயலர் ஊடாக பிரிக்கப்படும். சிறிய அளவில் அல்லது குறைந்த எண்ணிக்கையில் உணவு அல்லாத பொருட்களை தாங்கள் நேரடியாக பாதுகாப்பு நிலையங்களில் உள்ளவர்களுக்கும் ஏனைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்கலாம். பாதுகாப்பு நிலையங்களில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் உணவு அல்லாத பொருட்களின் பதிவுகள் கிராம அலுவலரால் மேற்கொள்ளப்படும். பாதுகாப்பு நிலையங்களுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் உணவல்லாத பொருட்களின் விவரங்களை சம்பந்தப்பட்டவர்கள் கிராம அலுவலர்கள் அல்லது பிரதேச செயலாளருக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலர் ரீதியாக பேணப்படும் பொருள் பதிவுக்குள் உட்படுத்தப்படும். இத்தனை விவரங்களையும் கிராம அலுவலரிடம் அல்லது பிரதேச செயலரிடம் பதிவுக்குட்படுத்தாத போது பிரதேச மட்ட பகுதிக்குள் உட்படுத்தப்பட முடியாத நிலைமை ஏற்படும். அடுத்தது 5. இந்த நடைமுறைகளை அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் சமூக ஆழ்வர்கள் பின்பற்றுவதன் மூலம் உணவுப் பொருட்களின் வீண் விரியங்களை தவித்துக் கொள்வதோடு பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் பொருட்களை தேவையின் அடிப்படையில் பங்கீடு செய்யப்படுவதோடு வழங்கப்பட்ட பொருள்களுக்கான பதிவுகள் உரிய முறையில் பேணப்படும் என்பதனை அறிய தருவதோடு அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்திகள் அனைத்தும் ஊடக பிரிவு மாவட்ட செயலகம் வெளியிட்ட பிரிவை நான் எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகளுக்காக இதை தெரியப்படுத்துவதற்காக எங்களுடைய செய்திகளில் இதை பதிவு செய்கிறேன். ஆகையினால் இது நல்ல ஒரு விடயம் உண்டை எங்களுடைய மாவட்ட செயலாளர் அரசாங்க சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் அனைவருக்கும் பிரித்து சமமாக வழங்கப்படும். உண்மையானவர்களுக்கு, உண்மையில் தேவை உடையவர்களுக்கு அந்த பொருள் சரியாக போய் சேரும். அல்லது எங்கு போகுது எப்படி போகுது என்று தெரியாது. இது வருகின்ற பொருட்கள் எல்லாம் மாவட்ட செயலத்துக்கு வந்து பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவலர்களின் உதவியுடன் தங்கள் கிராமத்துக்கு தேவையான பொருட்களை சரியான தரவுகளை கொடுத்து அந்த தரவுகளை வாங்கி கொடுப்பதால் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சரியான பகுதி உணவுகளோ அல்லது என்ன பொருளோ சரியாக பகிர்க்கப்படும் என்பதில் எதுவித ஐயமில்லை. ஆகையினால் நல்லொரு திட்டத்தை கொண்டு எங்களுடைய மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் இவ்வாறான செய்திகள் வருகின்ற போது எங்களுடைய பதிவில் நாங்கள் இதனை மேற்கொள்கின்றோம். நீங்களும் அதை அனைவரும் அறிந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி.